இறையேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று ஆண்டின் பொது காலத்தின் 23ஆம் ஞாயிற்றுக்கிழமையை நாம் சிறப்பிக்கின்றோம். இன்று நம் தாயாம் திரு அவையானது தூய கன்னி மரியாவின் பிறப்பு பெருவிழாவை கொண்டாடி மகிழ்கிறது. இந்த நாள் உங்களுக்கு இனி நாளாக அமைய வாழ்த்துகிறேன், ஜெபிக்கின்றேன். இன்றைய இறைவார்த்தை சிந்தனைகளுக்கு நாம் கவனமுடன் செவி கொடுப்போம். முதல் வாசகம் இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 35, இறைவசனங்கள் 4 முதல் 7 முடிய. உள்ளத்தில் உறுதியற்றவர்களை நோக்கி, திடன் கொள்ளுங்கள், அஞ்சாதிருங்கள், இதோ உங்கள் கடவுள் பழித்தீர்க்க வருவார். அநீதிக்கு பழிவாங்கும் கடவுளாக வந்து உங்களை விடுவிப்பார். அப்போது பார்வையற்றோரின் கண்கள் பார்க்கும், காது கேளாதோரின் செவிகள் கேட்கும். அப்பொழுது கால் ஊனமுற்றோர் மான் போல் துள்ளி குதிப்பர், வாய் பேசாதோர் மகிழ்ந்து பாடுவர். பாலை நிலத்தில் நீரூற்றுகள் பீரிட்டு எழும், வறண்ட நிலத்தில் நீரோடைகள் பாய்ந்தோடும். கனல் கக்கும் மணல் பரப்பு நீர் தடாகமாகும். தாகமுற்ற தரை நீரூற்றுகளால் நிறைந்திருக்கும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 146. பல்லவி. என் நெஞ்சே, நீ ஆண்டவரை போற்றிடு. ஆண்டவர் ஒடுக்கப்பட்டோருக்கான நீதியை நிலைநாட்டுகின்றார். பசித்திருப்போர்க்கு உணவளிக்கின்றார். சிறைப்பட்டோருக்கு விடுதலை அளிக்கின்றார். பல்லவி. என் நெஞ்சே, நீ ஆண்டவரை போற்றிடு. ஆண்டவர் பார்வையற்றோரின் கண்களை திறக்கின்றார். தாழ்த்தப்பட்டோரை உயர்த்துகின்றார். நீதிமான்களிடம் அன்பு கொண்டுள்ளார். ஆண்டவர் அயல் நாட்டினரை பாதுகாக்கின்றார். பல்லவி. என் நெஞ்சே, நீ ஆண்டவரை போற்றிடு. அனாதை பிள்ளைகளையும் கைம்பெண்களையும் ஆதரிக்கின்றார். ஆனால் பொல்லாரின் வழிமுறைகளை கவிழ்த்து விடுகின்றார். சீயோனே, உன் கடவுள் என்றென்றும் எல்லா தலைமுறைகளுக்கும் ஆட்சி செய்வார். பல்லவி. என் நெஞ்சே, நீ ஆண்டவரை போற்றிடு. இரண்டாம் வாசகம் திருத்தூதர் யாக்கோபு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 1-5 முடிய. என் சகோதரர் சகோதரிகளே, மாட்சிமிக்க நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் நம்பிக்கை கொண்டுள்ள நீங்கள் ஆள் பார்த்து செயல்படாதீர்கள். பொன் மோதிரமும் பளபளப்பான ஆடையும் அணிந்த ஒருவரும் அழுக்கு கந்தை அணிந்த ஏழை ஒருவரும் உங்கள் தொழுகை கூடத்தினுள் வருகிறார்கள் என வைத்துக்கொள்வோம். அப்பொழுது நீங்கள் பளபளப்பான ஆடை அணிந்தவர் மீது தனி கவனம் செலுத்தி அவரை பார்த்து, தயவு செய்து இங்கே அமருங்கள் என்று சொல்கிறீர்கள். ஏழையிடமோ அங்கே போய் நில் என்றோ அல்லது என் கால் பக்கம் தரையில் உட்கார் என்றோ சொல்கிறீர்கள். இவ்வாறு உங்களுக்குள்ளே வேறுபாடு காட்டி தீய எண்ணத்தோடு மதிப்பிடுகிறீர்கள் அல்லவா? என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நான் சொல்வதை கேளுங்கள். உலகின் பார்வைகளில் ஏழைகளாய் இருப்பவர்களை நம்பிக்கையில் செல்வர்களாகவும் தம் மீது அன்பு செலுத்துபவருக்கு வாக்களிக்கப்பட்ட அரசை உரிமை பேராக பெறுபவர்களாகவும் கடவுள் தேர்ந்து கொள்ளவில்லையா? ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு விண்ணரசு பற்றி நற்செய்தியை பறைசாற்றினார். மக்களிடையே இருந்த நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார். அல்லேலூயா. ஆண்டவரே, நற்செய்தியை தகுந்த விதத்தில் எடுத்து சொல்ல என் உள்ளத்தையும் உதட்டையும் தூய்மையாக்கும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உன் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மார்க் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே.
மார்க்கு நற்செய்தி அதிகாரம் 7 இறை வார்த்தைகள் 31 37 முடிய. அக்காலத்தில் இயேசு தீர் பகுதியை விட்டு சீதோன் வழியாக சென்று தெக்கப்பொலி பகுதி நடுவே வந்து கலிலேய கடலை அடைந்தார். காது கேளாதவரும் திக்கி பேசுபவருமான ஒருவரை சிலர் அவரிடம் கொண்டு வந்து அவர் மீது கை வைத்து குணமாக்குமாறு அவரை வேண்டிக் கொண்டனர். இயேசு அவரை கூட்டத்திலிருந்து தனியே அழைத்து சென்று தம் விரல்களை அவர் காதுகளில் இட்டு உமிழ் நீரால் அவர் நாவை தொட்டார். பிறகு வானத்தை அண்ணார்ந்து பார்த்து பெருமூச்சு விட்டு அவரை நோக்கி எப்பத்தா, அதாவது திறக்கப்படு என்றார். உடனே அவருடைய காதுகள் திறக்கப்பட்டன, நாவும் கட்டவிழ்ந்தது. அவர் தெளிவாக பேசினார். இதை எவருக்கும் சொல்ல வேண்டாம் என்று அவர்களுக்கு அவர் கட்டளையிட்டார். அவரது கட்டளைக்கு நேர்மாறாக இன்னும் மிகுதியாய் அவர்கள் அதை அறிவித்து வந்தார்கள். அவர்கள் அளவு கடந்த வியப்பில் ஆழ்ந்தவர்களாய், இவர் எத்துணை நன்றாக யாவற்றையும் செய்து வருகிறார், காது கேளாதோர் கேட்கவும் பேச்சற்றோர் பேசவும் செய்கிறாரே என்று பேசிக்கொண்டார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நற்செய்தி வாக்கினால் என்னுடைய பாவங்கள் அகல்வதாக. ஆமென். கடவுளுக்கு நாம் அனைவரும் முக்கியமானவர்கள். இறையேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, மனிதராய் பிறந்த அனைவரும் சந்திக்கும் ஒன்று நோய். ஏழை பணக்காரன், படித்தவன் படிக்காதவன் என எந்தவித பாகுபாடின்றி அனைவரையும் நோய்கள் பாதிக்கும். நோயுற்ற மனிதன் தன் சொந்த தாய் தந்தையை விட, மனைவி குழந்தைகளை விட மருத்துவரைத்தான் அதிகம் நம்புகிறான். குறிப்பாக செல்வம் படைத்தவர்கள், பணம் படைத்தவர்கள் உலகின் எந்த மூலைக்கும் சென்று அல்லது உலகின் எந்த மூலையிலும் இருந்து மருத்துவர்களை வரவழைத்து நோயை நீக்க முயற்சிகள் மேற்கொள்வதை அறிகிறோம். ஆனால் நோயை தீர்ப்பதற்கோ அல்லது அதிலிருந்து விடுபடுவதற்கோ அடிப்படை வசதிகள் எதுவுமே இல்லாமல் ஏழைகள் நம்பியிருப்பதோ இறைவனை, கடவுளை மட்டுமே. இன்று செப்டம்பர் 8ஆம் நாள் நம் அன்னையின் பிறந்த நாள். மனுக்குலத்தின் மீட்பரை, ஆண்டவரின் திருமகனை பெற்றெடுத்த தாய் மரியா உதித்த நாள். நோயுற்ற மனிதர்கள் வேதனையும் கண்ணீருமாக கடினமான உள்ளத்துடன் துயர் நீக்கும் வேலை நகர் ஆரோக்கிய அன்னையின் பரிந்துரையை தேடி பெருமூச்சு இட்டபடியே அன்னையின் திருத்தலங்களுக்கு செல்லும் ஆயிரக்கணக்கான பக்தர்களை நாம் அறிகிறோம். ஆரோக்கிய அன்னையின் விழாவை கொண்டாடும் இன்று இடம்பெறும் வாசகங்கள் ஆரோக்கியத்தை பற்றி சிந்திக்க நம்மை அழைக்கிறது. வாழ்வின் தவிர்க்க முடியாத யதார்த்தங்களான நோயும் வறுமையில் நம்மை வாட்டும் போது நம் மனதில் எழும் எண்ணங்கள் என்ன? நோயுற்றோரை, வறியோரை பற்றி சிந்திக்கும் போது நாம் என்ன நினைக்கிறோம், என்ன செய்கிறோம்? பளபளக்கும் கிரானைட் கற்களும் மினுமினுக்கும் கண்கவர் விளக்குகளும் 10-15 தளங்களும் கொண்ட மருத்துவமனைக்குள் இன்று ஏழைகள் நுழையவே இயலாது. அதுபோலவே 2000 ஆண்டுகளுக்கு முன்பு வறியோரும் நோயுற்றோரும் இறைவனை நெருங்க முடியாத காரணம் அன்றைய யூத சமய தலைவர்கள் நோய் தீமையானது, குற்றங்களுக்கு தண்டனையாக வருவது, நோய்க்கான காரணம் மனிதரின் தீய செயலே. எனவே நோயும் வறுமையும் பாவத்திற்கான தண்டனைகள். நோயுற்றோரும் வறியோரும் இறைவனால் தண்டிக்கப்பட்டவர்கள். அவர்களை விட்டு விலகி இருப்பது நல்லது போன்ற அச்சங்களை
பயங்களை மனிதர்கள் மீது திணித்து வைத்தனர். நோயுற்றோர் கோவிலுக்கு உள்ளே கூட நுழைய அனுமதி இல்லாமல் இருந்தது. நோயாளி அல்லது ஏழை என்றவுடன் இவர் செய்த பாவமா அல்லது இவர் பெற்றோர்கள் செய்த பாவமா என வழக்குகள் எழுந்தன. யோவான் நற்செய்தியில் 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். வறியோர் நோயுற்றோர் இவர்களின் நிழல் கூட தங்கள் மேல் படக்கூடாது என கருத்தாய் செயல்பட்ட யூத சமய தலைவர்களுக்கு மத்தியில் இவர்களையே இயேசு தேடி செல்கிறார். இவர்களையே பேறு பெற்றோர் என்கிறார். இவர்களுக்கு முன்னுரிமை கொடுத்து தம்முடைய இறையாட்சிக்குள் அவர்களை சேர்த்துக் கொள்கிறார். இன்றைய நற்செய்தியில் காது கேளாதவரும் திக்கி பேசுபவருமான ஒருவரை இயேசு நலப்படுத்துவதை பார்க்கிறோம். மார்க்கு நற்செய்தி 7ஆம் அதிகாரம் 31 37 முடிய. பார்வையுடைய நடக்க முடிந்த இவர் தானாகவே இயேசுவிடம் வந்து குணம் அடைந்திருக்கலாமே. ஏன் இவரை சிலர் இயேசுவிடம் கொண்டு வர வேண்டும்? குறையுள்ள மனிதர் ஒரு பாவி என்றும் அவர் கடவுளின் தண்டனையை அனுபவிக்கிறார் என்பதும் யூதர்களின் நம்பிக்கை. காது கேளாத மனிதரை இயேசுவிடம் அவரது நண்பர்கள் கொண்டு வந்ததும் இயேசு செய்த செயல் வியப்பை தருகிறது. ஒரு சொல் கொண்டு ஒரு வார்த்தையை சொல்லி அவரை நலமாக்கியிருக்கலாம். ஆனால் அவ்வாறு செய்யாமல் இயேசு காது கேளாதவரை தனியே அழைத்து செல்கிறார். தனியே அழைத்து செல்வது என்பது பெறப்போகும் தனிப்பட்ட இறை அனுபவத்தின் அடையாளமாக பார்க்கப்படுகிறது. இயேசு இந்த மனிதரை ஒரு பிரச்சனையாகவோ அல்லது ஓர் இடர்பாடாகவோ கருதவில்லை. அவரை ஒரு மனிதராக கருதினார். தாய்க்குரிய பரிவோடு இயேசு இந்த மனிதரின் செவிகளையும் நாவையும் தொட்டு நலமாக்குகிறார். ஒரு தொடுதல், ஓர் அன்பான சொல், இவை ஆற்றக்கூடிய வியப்பான செயல்களை நாம் அறிவோம். இன்று செய்யக்கூடிய செயல்களை பலரும் பார்த்து பாராட்ட வேண்டும் என்ற ஆவலோடு நற்செயல்களை செய்பவர்களுக்கு மத்தியில் நோயுற்ற இந்த மனிதரை ஒரு காட்சி பொருளாக மற்றவர்களிடம் காட்டாமல் இயேசு நலமாக்கியதன் வழியாக நமக்கு முக்கியமான ஒரு பாடத்தை கற்றுத்தருகிறார். இன்று உதவிகள் செய்வதை படங்களாக, காணொளிகளாக பதிவு செய்து ஊடகங்களிலும் இணையதளத்திலும் பதிவேற்றி பலர் பணம் சம்பாதிக்கிறார்கள். ஆனால் உதவிகள் பெறுவோரின் முகங்களை ஊடகங்களில் வெளியிடுவது இன்னும் உதவிகள் பெறுவோரின் மனத்தை களங்கப்படுத்தும் என்பதை பலரும் உணர்வதில்லை. இன்று நோயுற்றோரையும் வறியோரையும் எப்படி பார்க்கிறோம்? அவர்களை எப்படி நடத்துகிறோம்? நம்மில் எத்தனை பேருக்கு வறியோரை, நோயுற்றோரை கண்டதும் மரியாதை என்ற உணர்வு எழுகிறது? மனிதர்கள் பலரும் இன்று ஆள் பார்த்து செயல்படுகிறார்கள். வசதியும் செல்வாக்கும் உள்ளவர்களுக்குத்தான் திரு அவையிலும் முதலிடம் என்பது யாக்கோப்பு புத்தகத்தில் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். இந்த சமுதாய நோயை நம்மிடமிருந்தும் திரு அவையிடமிருந்தும் இறைவன் அகற்ற வேண்டும் என்று மனமுருகி வேண்டுவோம். கடவுளை மட்டுமே நம்பி வாழ்பவர்கள் யாவேயின் ஏழைகள், அவர்களை கடவுள் என்றும் காப்பாற்றுவார் என்று திருப்பாடல் 35ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலும், எசாயா புத்தகத்தில் 61ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலும், மத்திய நற்செய்தியில் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலும், லூக்கா நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலும் பார்க்கிறோம். அவர்களை ஒருபோதும் இழிவாக கருதாமல் அரவணைத்து உதவிட முயற்சிகள் மேற்கொள்ள வேண்டும் என்ற இயேசுவின் அன்பு பாடங்களை முன்வைக்கும் புனித யாக்கோப்பின் நல்வார்த்தைகளை நமதாக்குவோம். நோயுற்றோரும் வறியோரும் இறைவனுக்கு மிக நெருக்கமானவர்கள் என்பதை உணர்ந்து அவர்களை தன் வாழ்வின் மையமாகவும் பணிகளின் மையமாகவும் கொண்டு வாழ்ந்த புனித அன்னை தெரேசாவை போல வறியோருக்காகவும் நோயுற்றோருக்காகவும் தொடர்ந்து அன்பு பணியை ஆற்றுவோம். மகிழ்ச்சியான தாராள உள்ளமே
நல்ல கிறிஸ்தவனுக்காக அடையாளம். ஆகவே முகமலர்ச்சியோடும் அகமலர்ச்சியோடும் நோய்களின் பிடியில் உழன்று கொண்டிருக்கும் சக மனிதர்களுக்கு நாம் நம்பிக்கை ஒளியாயிருப்போம். அதன் வழியாக இறையருளை நிறைவாக பெறுவோம். இறைவன் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.